வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கோதுமை மாவை வச்சு ஒரு புட்டு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கலர் மாறி வறுபட்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுடு தண்ணி எடுத்து நம்ம மாவை கொஞ்சமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடு வந்து கொஞ்சம் மீடியமா இருந்தா போதும், ரொம்ப சூடா தேவையில்லை. இப்ப மாவை இந்த பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கணும். புடிச்சா இப்படி வரணும். இப்ப இந்த கட்டிகள்லாம் உடையறதுக்கு நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சிட்டு பார்க்கலாம். மாவு இப்ப நல்லா நைஸா இருக்கு பாருங்க, ஒரு கட்டிகள் கூட இல்லாம. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பிளேட்ல இந்த மாவை நம்ம 10 நிமிஷம் ஆவி காவட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஆவியில வேகணும், ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். இப்ப கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஆவியில வெந்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான். இப்ப மூடிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு இந்த துணியில கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்க. மாவு எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. நான் வந்து மாவு பிசையும் போது கொஞ்சமா சால்ட் சேர்த்தேன், அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன், நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு தேவைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரா புட்டு ரெடியா இருக்கு பாருங்க. ஆரோக்கியமான கோதுமை மாவு புட்டு ரெடியா இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.